ராகுல் காந்தியை பற்றி இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒருத்தர் அவர் மேல ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. ஆர்மியை வந்து டிஃபேம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி. இந்த கோர்ஸ் ஆஃப் த ஹியரிங் அவர் வந்து கேட்டிருக்காரு, கேன் அ ட்ரூ இந்தியன் டாக் லைக் திஸ் அப்படின்னு. அதாவது இவர் வந்து 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து சைனா ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னது. அதையும் தவிர நம்முடைய ஜவான்கள் வந்து அடித்து நொறுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னது. இந்த ரெண்டும் பற்றி அவர் வந்து ரொம்ப சீரியஸான அப்ஜெக்ஷன் எடுத்து நீதிபதி இப்படி சொல்லியிருக்கதா தெரியுது. அந்த ப்ரொசீடிங் பார்க்கும்போது அது மாதிரி தெரியுது. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இவர் என்ன நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இதை பார்லிமெண்ட் இந்த இஷ்யூ ரேஸ் பண்ண வேண்டியதானே, இதுக்காக வேண்டி இதில் பண்ணுறீங்க, இதில் சோஷியல் மீடியாவில் போடுறீங்க சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து மன் கி பாத்ன்னு சொல்லி நம்முடைய பிரதம மந்திரி எத்தனையோ விஷயங்கள் சொல்கிறாரு. அப்போ அதெல்லாம் பார்லிமெண்ட்டில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? பல பேர் கேட்கிற கேள்விகளுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி சோஷியல் மீடியாவில் தான் தலைவர்கள் வந்து தங்களுடைய பிரச்சாரத்தை பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து தடுக்க முடியுமா? சோஷியல் மீடியா இஸ் அ வெரி பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் கீப்ஸ் டெமோக்ரஸி வைப்ரண்ட். அதில் சந்தேகமே கிடையாது. அதில் சில பேர் வந்து இல்லாத பொல்லாத நியூஸை கொடுத்தாங்கன்னா அது தண்டிக்கப்பட வேண்டியது, கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனால் சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாட்டில் வந்து பல செய்திகள் வந்து மழுப்பப்படாமல் இருக்கின்றன அப்படிங்கிறது வந்து உண்மை. இப்போ ராகுல் காந்தி வந்து 2000 கிலோமீட்டர் வந்து சைனீஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுக்கு நீதிபதி வந்து உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ சுப்பிரமணியம் சாமி வந்து 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் என்னவோ சொன்னார் சைனா வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. இந்த பிரதம மந்திரி சைனா பேரை சொல்றதுக்கே பயப்படுறாருன்னு ஒரு தரம் இல்லை பல தரம் அவரும் பார்லிமெண்ட்ல ரைஸ் பண்ணல, இங்கதான் ரைஸ் பண்ணார், திரும்ப திரும்ப கேட்டிருக்காரு. அதுக்கு பிரதம மந்திரிட்ட இருந்தும் பதில் இல்லை, அரசாங்க தரப்புல இருந்தும் பதில் இல்லை. இப்ப அரசு தரப்பு வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்க வேண்டாம், ஆனா பிரதம மந்திரி வந்து பதில் சொல்லலாமே. அவருடைய கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் ஒருத்தர் இது மாதிரி கேட்கும்போது இப்போ அது வந்து தட் இஸ் நாட் டேக்கன் காக்னைசன்ஸ், அல்லது இவர் மேல வந்து இந்த மாதிரி உடனடியா அரசுல இருந்து வழக்கு போறாங்க. இப்ப ராகுல் காந்தி மேல என்னன்னா எதுக்கெடுத்தாலும் அரசுல இருந்து ஒரு வழக்கு போடுறது, அவர் அலக்களிக்கிறதுங்கிறது பல சமயங்கள்ல நடந்திருக்கு. மோடி அப்படின்னு சொல்லி அது என்ன திருடிட்டு போறவங்க பேரெல்லாம் மோதின்னு சொல்லி இருக்குன்னு சொன்னோன்னா ஒரு கம்யூனிட்டியை வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு அவர் மேல வந்து தண்டனை வழங்கப்பட்டு அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டு, ஆனா அவர் வந்து கலங்கல. அவர் சொன்னார் எனக்கு நீதிமன்றங்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறது. குஜராத் ஹைகோர்ட் வரைக்கும் அவருக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கல. சுப்ரீம் கோர்ட்ல தான் சொன்னாங்க இந்த வழக்கு சரியாக விசாரிக்கப்படவில்லை, மறு விசாரணைக்கு நாங்கள் அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் அவங்க விசாரிக்கவே இல்லை. ஏன்னா மோதிங்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டி பேர் கிடையாது, ஒரு ஜாதி பேர் கிடையாது. மோதிங்கிற பேர்ல முஸ்லிம்ஸுக்கு கூட சர்நேம் வந்து மோதின்னு சொல்லியிருக்கு. நம்முடைய பிரதம மந்திரிக்கு இருக்குன்னா அதே மாதிரி வணிகர்கள் பல பேருக்கு வந்து நம்முடைய பிரதம மந்திரி வணிகர் கம்யூனிட்டி சேர்ந்தவர் கிடையாது.